Daily. Taste the Daily. தற்செயலாக நடந்த ஒரு விபத்தை கொலை முயற்சியாக சித்தரித்து மத ரீதியிலான மோதலை கிளப்ப பார்த்த மதுரை ஆதீனத்தின் தகிடு தத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த சிசிடிவி காட்சிகள் தான் இவை. சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்வி நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மதுரை ஆதீனம் தனக்கு நேர்ந்த சாலை விபத்து குறித்து பேசியது பெரும் விவாத பொருளாக மாறியது. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தனது ஃபார்ச்சுனர் சொகுசு காரில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை அருகே ஒரு கார் பேரிகார்டுகளை உடைத்துக் கொண்டு வந்து தன் கார் மீது மோதி தன்னை கொலை செய்ய பார்த்ததாக கூறி பகீர் கிளப்பினார் ஆதீனம். கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மிய ஆதீனம் தான் அவருடைய ஆசி தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரத்தை பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. இதனிடையே விபத்து குறித்து விளக்கமளித்த ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மாருதி சுசுகி காரில் வந்த இருவர் வேண்டுமென்றே பேரிகார்டுகளை தகர்த்தெறிந்து கொண்டு தங்கள் காரின் மீது வேகமாக மோதியதாகவும் விபத்தை ஏற்படுத்திய இருவரும் கொல்லா அணிந்திருந்ததோடு நீளமான தாடி வைத்திருந்ததாகவும் கூறி மறைமுகமாக ஒரு மதத்தினரை குறிவைத்து குற்றம் சாட்டியிருந்தார். 2 பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. அவங்க வந்ததுமே பேரிகார்டு போட்டு இருந்தும் பேரிகார்டை தடுத்தும் அதை மீறி தான் வந்து காரை வந்து பிளான் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்கு. சேலம் சென்னையிலேருந்து பிளானிங் தான், பக்கா பிளானிங் தான். ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது. இன்னொன்று பேரிகார்டு இருக்கு, பிளஸ் கார்ல வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது. ஸோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது. ஆதீனத்தின் பேச்சும் ஓட்டுநரின் விளக்கமும் மத ரீதியிலான மோதலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்ததால் நடந்தது என்ன என்பது குறித்து விளக்க வேண்டிய கட்டாயத்திற்கு காவல்துறை ஆளானது. இதையடுத்து ஆதீனத்திற்கு ஏற்பட்ட விபத்து தற்செயலாக நடந்த ஒன்று எனவும் விபத்து நடந்த சில மணி துளிகளில் இருதரப்பும் பேசி சமாதானம் செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் விபத்து குறித்து காவல்துறை வெளியிட்ட சிசிடிவி காட்சிகள் ஆதீனத்தின் விபத்து நாடகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அதாவது உளுந்தூர்பேட்டை சாலையில் ஆதீனத்தின் கார் அதிவேகமாக சென்றதும் அதன் மீது மோதியதாக கூறப்படும் மாருதி சுசுகி கார் மிதமான வேகத்தில் வந்ததும் தெள்ள தெளிவாக பதிவாகி உள்ளது. குறிப்பாக பேரிகார்டுகளை இடித்து தள்ளிவிட்டு வந்ததாக வாய்க்கூசம் அளவிற்கு ஆதீனம் தரப்பு குற்றம் சாட்டிய நிலையில் மாருதி சுசுகி கார் நிதானமான நிலையில் வந்து கொண்டிருந்ததும் ஆதீனத்தின் கார் தான் விபத்துக்கு முக்கிய காரணம் என்றும் உறுதியாகி உள்ளது. அது மட்டுமின்றி மாருதி சுசுகி காரில் வந்தவர்கள் குறுக்கே கார் வருவதை அறிந்தவுடனேயே வேகத்தை குறைத்து ஆதீனத்தின் உயிரை காப்பாற்றி உள்ளனர். ஒருவேளை அவர்களும் வேகமாக வந்திருந்தால் ஆதீனத்தின் நிலை என்னவாகி இருக்கும் என்ற அச்சம் எழுகிறது. விபத்தையும் ஏற்படுத்திவிட்டு கூசாமல் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீதே ஆதீனம் தரப்பு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன? எதேச்சையாக நடந்த ஒரு விபத்தை கொலை முயற்சி என அபாண்டமாக கூறியது ஏன்? குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை குறிவைத்து மத ரீதியான மோதலுக்கு திசை திருப்பியது ஏன்? ஒரு சமய தலைவராக இருப்பவர் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசாமல் வாய்க்கு வந்தபடி பேசி தன் சமய மக்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லலாமா போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. இதற்கு முன்பு மதுரை ஆதீனமாக இருந்த அருணகிரிநாதர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாய் தொண்டாற்றியது நினைவுக்கு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதீன மடத்தை அனைத்து சாதியினரும் வந்து போகும் வகையில் சமய புரட்சி செய்தார். மிலாது விழா, கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சமய நல்லிணக்க உரையாற்றினார். இசை முரசு நாகூர் அனிஃபாவின் குடும்ப நண்பராக திகழ்ந்த அருணகிரிநாதர் திருக்குர்ஆன் வசனங்களை கூறி அதன் விளக்கத்தை அளிக்கும் வல்லமையும் பெற்றிருந்தார்.
மதுரை ஆதீன மடத்தை மத நல்லிணக்கத்தின் மாணிக்கமாய் மாற்றிய அருணகிரிநாதரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பொறுப்பற்ற முறையில் ஏக வசனத்தில் மத ரீதியான மோதலை ஊக்குவிக்கும் வகையில் பேசிய மதுரை ஆதீனம் ஹரிஹர தேசிக பரமாச்சாரிய 293வது குருமகா சன்னிதானம் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மத நல்லிணக்கத்தை விரும்புவோரின் கோரிக்கையாக உள்ளது. Taste the Daily.